ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. காசியில் உள்ள விஸ்வநாதர் ஆலயம் இஸ்லாமியர்களின் வசமிருந்தது. பூஜை எதுவும் நடைபெறாது பூட்டி கிடந்தது. காசி தேசத்தை ஆண்ட நவாபிடம் குமரகுருபரர் போய் கோவிலை தம்மிடம் தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். சிம்மாசனத்தில் இருந்த நவாப் அவருக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசினார். மொழிபெயர்ப்பாளர்கள் மூலம் குமரகுருபரர் என்ன சொல்கிறார் என்று புரிந்து கொண்டார். கிழவரே, நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. ஏதோ தானம் கேட்கிறீர் என்பது தெரிகிறது, ஆனால் என்ன தானம் என்பது தெரியவில்லை. எனது மொழியில் கேட்டால் அல்லவா எனக்கு புரியும். என் மொழியில் கேளுங்கள், தருகிறேன் சொல்லிவிட்டு எழுந்து போனார். அந்த நவாபின் சபை குமரகுருபரரை பார்த்து சிரித்தது. ஞானிகள் என்போர் எளிமையானவர்கள், எவ்வித அவமதிப்பையும் இன்முகத்துடன் ஏற்பார்கள். எதிரே இருப்பவன் அரசனோ ஆண்டியோ இரண்டும் ஒன்றுதான் அவர்களுக்கு. எந்த ஞானியும் தனக்கென்று தானம் கேட்டதே இல்லை. ஞானியின் கைகள் எப்போதும் பிறருக்காகத்தான் தானம் கேட்கும். ஊருக்காகத்தான் அவர் மனம் யோஜனை செய்யும். ஞானி எளிமையானவர். அந்த எளிமையை கண்டு அவரை இகழ்ச்சியாய் எடை போடக்கூடாது. மறுநாள் விடிந்தது. காசி தேசத்து சான்றோர்கள் அவையில் கூடினார்கள். பாட்டு பாடுகின்ற வித்வான்களும் ஆடல் மகளிரும் அரபியில் கவிதை சொல்பவர்களும் அந்த மொழியில் இறைவன் பெருமை படிப்பவர்களும் ஒன்று கூடினார்கள். எங்கே அந்த மதுரை கிழவர்? நவாப் விசாரித்தார். அவர் அரபி படிக்க போயிருக்கிறார். யாரோ சொல்ல சபை சிரித்தது. அப்படியா? ஆயுசுக்கு அந்த பக்கம் திரும்ப மாட்டார் என்று சொல்லுங்கள். மறுபடி சபை சிரித்தது. அவருக்கு வயது வேறு ஆகிவிட்டது. அரபி மொழியை இறைவனிடம் போய் படிக்க வேண்டும். யாரோ சொல்ல மீண்டும் சபை சிரித்தது. அடடா, இது தெரிந்திருந்தால் வெறும் கையுடன் அனுப்பியிருக்க மாட்டேனே. வழி பயணத்திற்கு ஏதேனும் கொடுத்து அனுப்பியிருப்பேனே. இறைவனை பார்க்க போகும் வழி பயணத்தில் நவாப் அவர்கள் கொடுத்துவிட முடியும். பெரிய அரபிப்புலவர் சந்தேகம் எழுப்பினார். சில சவுக்கடிகள் அவருக்கு உபயம் என உப தளபதி துள்ளிக்கொண்டு சொன்னான். மறுபடியும் அந்த நவாபின் சபை கைகொட்டி சிரித்தது. ஆஹா, அவர் வரவே மாட்டார் என்று சொல்கிறீர்களா? எல்லாம் மன்னா, இந்துக்களுக்கு மறுபிறப்பில் நம்பிக்கை உண்டு. அந்த மதுரை கிழவர் இறந்து மறுபடி பிறந்து இதே காசியில் எருதுவாக வருவார். நவாபால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மதுரை கிழவர் மிருகமாக வருவார் என்கிறீர்களா? ஆமாம் ஆமாம் என்று அந்த துதிபாடும் சபை சொல்லியது. வாசலில் சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. எல்லோரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். பிடரியும் கோரை பற்களும் சிவந்த கண்களுமாக ஒரு முதிர்ந்த ஆண் சிங்கம் சபைக்குள் நுழைந்தது. குமரகுருபரர் அந்த சிங்கத்தின் மீது 2 கால்களையும் தொங்கவிட்டு அதன் பிடரியை பிடித்து அமர்ந்திருந்தார். அவர் நரைத்த தலைமுடியும் தலைப்பாகையும் வெள்ளை விளையர் என்று வயிறு வரை நீண்ட தாடியும் இரையை உணர்த்த உறுதியான முகமும் மோகமே அறியாது கடுமையான பிரம்மச்சாரியத்தில் இருக்கும் கட்டுக்குலையாத உடலும் அவரையும் சிங்கம் போல் காட்டின. இந்த ஆண் சிங்கத்தை தொடர்ந்து 3 பெண் சிங்கங்களும் அதன் குட்டிகளும் வந்தன. நவாபின் சபை கலைந்து காலை தூக்கி கொண்டு நவாப் வாளை உருவிக்கொண்டு பதட்டத்துடன் நின்றான். நேற்று நீர் அமர ஆசனம் தரவில்லை, எனவே ஆசனத்தை கையோடு எடுத்து வந்தோம். இது ஆசனம், இது சிங்கமல்லவா? இது சிங்கம்தான். இதன் மீதுதான் அமர்ந்திருப்பதால் இது என் ஆசனம், என் சிம்மாசனம். உன் சிம்மாசனத்தில் சிம்மம் இருக்கிறது, ஆனால் பொம்மையில் அமர்ந்திருக்கின்ற பொம்மை நீ. உயிர் மீது அமர்ந்திருக்கின்ற உயிர் நான். உனக்கு நான் சொல்வது புரிகிறதா? சிங்கங்கள் சபை முழுவதும் சுற்றி திரிந்தன. நவாப் கத்தியை கீழே போட்டுவிட்டு பயத்தில் அலறினான். சபை வெளிச்சோடி போயிற்று. துதி பாடுகின்ற கூட்டம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடிற்று. உலகத்தில் எந்த துதியும் ஆபத்து காலத்தில் அருகே இருப்பதில்லை. குமரகுருபரர் இங்கே வா என்று சிங்கங்களை கூப்பிட்டார். சிங்கங்கள் அவர் காலடியில் அமர்ந்து கொண்டன. நவாப் சிம்மாசனத்தின் காலடியில் பொத்தென்று உட்கார்ந்தான். குமரகுருபரர் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்.
அவர் கண்கள் சிரித்தன, முக சுருக்கங்கள் சிரித்தன, இதழ் கடைகள் சிரித்தன, காது வளையங்கள் சிரித்தன. அவர் மாலையாய் அணிந்திருந்த ருத்ராட்சங்கள் சிரித்தன. நவாப் சலாம் செய்தான். உங்களை யாரென்று தெரியாமல் பேசியதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். என் பொறுமையும் என் சபையின் திறமையின்மையும் உங்களை தவறாக எடைபோட வைத்துவிட்டன. மறுபடி நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சலாம் செய்தான். தயவு செய்து சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? காசி விஸ்வநாதர் ஆலயம் திறக்கப்பட வேண்டும். கங்கை நதிக்கரையில் மடம் கட்டிக்கொள்ள எனக்கு அனுமதி தர வேண்டும். நீங்கள் என் மொழியில் பேசினால் தருவதாக சொன்னேனே, நான் இப்போது உன் மொழியில்தானே பேசுகிறேன். எவர் துணையுமின்றி புரிந்து கொண்டு எனக்கு பதில் சொல்கிறாயே. ஆமாம் ஆமாம், பாரசீகத்தில் பேசுகிறீர்கள், இலக்கண சுத்தமாக பேசுகிறீர்கள். எப்படி எப்படி இது சாத்தியமாயிற்று? இறையருள். எந்த இறைவன் உங்களை இறைவனா? உன்னுடையது என்னுடையது என்று பொருள் இருக்கலாம். இறை எல்லோருக்கும் பொது. எல்லா மொழியும் இறைவன் காலடியில் இருக்கும் தூசு. ஒரே இரவில் இறைவன் பயிற்சி கொடுத்தானா? ஒரு நொடியில் கொடுத்தான். எப்படி? சகலகல வள்ளி மாலை என்றொரு கவிதை நூல் இயற்றினேன். அந்த கவிதை நூலில் இறைவனை வேண்டினேன். மறுபடியும் உங்களுக்கு சலாம். காட்டு சிங்கங்களையே காலடியில் போட்டு வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த நவாப் எம்மாத்திரம்? காசி விஸ்வநாதர் கோயில் உங்களுடையது. அது திறக்கப்பட்டு சாவி உங்களிடம் தரப்படும். நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். கோவிலுக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கின்றோம். அந்த பள்ளிவாசல் எங்களுடையதாகவே இருக்க அனுமதி கேட்கிறேன். நவாப் பணிவாக பேசினார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.